புது ஸ்கூலு, புதிய கிளாஸு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உருவாக்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தான் இந்த வருஷம் நல்லாயிருக்கும். சரி, நம்ம தான் ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு வந்திருக்கோம். புது ஸ்கூலு, என்னெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக வர போகிறாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க எனக்கு. ஒரு ஃப்ரெண்டு கிடையாது, 10 ஃப்ரெண்ட்ஸ் வேணும் எனக்கு. 10 ஃப்ரெண்ட்ஸை வச்சு நல்லா விளாட்லாம், என்ஜாய் பண்ணலாம், ஜாலியாக இருக்கும். சரி, யாரெல்லாம் வராங்கன்னு பார்ப்போம். நோட்டு இல்லையே. சரி, புக்கு தான் இல்லை, இதையாச்சும் எடுத்து படிப்போம். ஏய், பயங்கரமாக மொபைல் வச்சு ஸ்டைலாக வரனேடா. பெரிய பணக்காரனாக இருப்பான் போல. இவனை நம்ம ஃப்ரெண்டாக்கிற வேண்டியதான். ஹாப்பியாக நல்லா ஓடும். நான் ஓவரா பந்தா காமிக்கிறான். சரி சரி, வரட்டும். ஹாய் ஜெய், உனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வேணும்னு ஆசையாக இருக்குதோ? ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறது சரிதான். நம்ம வீட்டிலலாம் எவ்வளோ ஹாப்பியாக இருப்போம், அதே மாதிரி கிளாஸில் ஹாப்பியாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸு நம்மளுக்கு முக்கியம்ல. சும்மா இல்லாட்டி போர் அடிச்சிருமே. என்ன ஜெய், நீ ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு எப்பயும் ஜாலியாக நேரம் போகணும்ப்பா. நல்லா பாஸியாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணும். ஸ்டைல் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்னால் நல்லா பந்தா பண்ணணும், நல்லா சேட்டை பண்ணணும், ஸ்டைலாக இருக்கணும். கிளாஸ் ரூமில் பேப்பர் தூக்கி போட்டு விளாடுவோம், பென் ஃபைட் விளாடுவோம், அடிப்போம். அப்படி இருந்தால் தான் கிளாஸ் மாதிரியே இருக்கும். ஆமாம் ஆமாம், ஸ்டைலாக இருந்தால் தான் நான் கேங்காக சுற்ற முடியும். பணக்காரனாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்டைலாக இருக்கிறானே. ஏ ஜெய், ரொம்ப பந்தா பண்ணுறவங்களாம் நம்மளுக்கு ஆகாது ஜெய். அவங்க பந்தா போட்டு நம்மளை வேலையாக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கணும். அவங்க சொல்கிற வேலையெல்லாம் நம்ம எப்போவுமே செஞ்சுட்டே இருக்கோம். அவங்க பின்னாடியே போயிட்டே இருக்கணும், அவங்கள புகழ்ந்துட்டே இருக்கணும். அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறது சரிதான். ஆமாம் ஆமாம், நம்மளுக்கு இந்த மாதிரி அதிகாரம் பண்ணுறவங்களெல்லாம் பிடிக்காது. ஒரு சமோசா வாங்கிட்டோ, ஒரு டீ வாங்கிட்டோ, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டோன்னு நம்மளை கஷ்டப்படுத்துவான். நம்மளுக்கு இன்டர்வெல்லில் ஜாலியாகவே இருக்காது. நம்மளுக்கு எப்போவுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணும். நம்ம படிக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு இருந்துக்கிட்டா போதும். நம்ம படிக்க தானே வந்திருக்கோம். ரொம்ப பாஸியாக இருக்கவங்க நம்மளுக்கு கெட்ட பழக்கத்தெல்லாம் சொல்லி கொடுக்குவாங்க. நம்ம கெட்டு போக வந்திருக்கோம், நல்லா படித்து பெரிய ஆளாக தானே வந்திருக்கோம். ஏதோ கொஞ்சம் ஜாலியாக இருந்தது, அவன் பின்னாடி போக முடியுமா? என்ன வந்தால் வாங்க போங்கன்னு சொல்லிக்கலாம். ரொம்ப திக் ஃப்ரெண்டாலாம் சேர்த்துக்க கூடாது. அப்போ இவன் சூட் ஆக மாட்டான்னு சொல்கிறீங்களா? ஹாய் ஹாய். இது யாரா சாதாரணமாக இருக்கிறாங்க? இந்த அலட்டாலும் பண்ணட்டாலும் இல்லையே. பார்ப்போம் பார்ப்போம், யாரா ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்போம் பார்ப்போம். ஜெய், ஏன் நீ சிரிக்கிறார்? ஜெய், உனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட்டே ஆகாது. ஒரு சேட்டையும் பண்ண மாட்டாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஆமாம், அமைதியான பொண்ணு தான். அவள் உண்டு, அவள் வேலை உண்டுன்னு இருக்கிறா. எனக்கு என்னமோ குட் ஃப்ரெண்டாக இருப்பாங்கன்னு தெரியுது. உம்முனே இருந்தால் உனக்கு ரொம்ப போர் அடிக்கும்ல. படிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி நல்லா இருக்குமா? அப்படியா, ஒன்றுக்கும் உதவ மாட்டாளா? அப்பா நம்மளுக்கு செட் ஆகாதுப்பா. நமக்கெல்லாம் எப்பவும் ஆக்டிவாக இருக்கணும். நல்லா கவனிச்சிக்கோ, நம்மளுக்கு ரவுண்டிசம் ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணும். அப்போ தான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். ரொம்ப அமைதியாக இருந்தால் போர் அடிக்குமோ? என்ன அமைதியாக இருந்தால் என்ன, நல்லா தானே படிக்கிறாங்க, எந்த பேட் ஹேபிட்ஸும் இல்லை. இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமே. ஓஹோ, அவங்க எந்த கெட்ட பழக்கமும் போக மாட்டாங்களா? ஓ, அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்களோ? அதான் நான் கவனிச்சேன், ஒழுங்காக படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே. ஓகே ஓகே, நீங்கள் சொல்கிற ஐடியாவும் நல்ல ஐடியாவும். நம்மளுக்கு ஜாலியாகவும் இருக்கணும், தாழ்மையாகவும் இருக்கணும். நமக்கெல்லாம் ஜெபிக்கிற ஃப்ரெண்ட்ஸு, படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு, சூப்பரான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலே போதும். நான் சொல்கிறது உனக்கு நல்லதுக்கு தான். ஏ சுசி, இன்னைக்கு என்ன நீ சாப்பாடு கொண்டு வரலையா?
இன்னைக்கு சாப்பிடலையா? இன்னைக்கு என் லஞ்ச் கெட்டு போயிடுச்சு. கெட்டு போயிருச்சா? ஆமா. ஆனா நீ என்ன செய்ய போற சாப்பாட்டுக்கு? இன்னைக்கு சாப்பாடு அவ்வளோதான். இப்போ நம்ம 2 பேரும் லஞ்ச் ஷேர் பண்ணிக்கலாமா? வேண்டாம். ஏய் ஜெய் ஜெய் ஜெய், என்ன உன் சாப்பாடை கொடுக்குறேன்னு நினைக்கிற? அவங்களுக்கு நீ தானமாக கொடுத்துட்டேன்னா உனக்கு பசிக்குமே. உனக்கு பசி தான் தாங்க முடியாதே. அவங்க சாப்பாடு கெட்டு போச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறது சரிதான். எனக்கு பசி எடுத்துருந்துன்னா தாங்கவே முடியாது. நீ சாப்பிடாம அரைகுறை வயிற்றுல இருக்கிறது எனக்கெல்லாம் பிடிக்காது. என்னமோ நான் சொல்கிறேன், உன் மேலே எனக்கு அவ்வளோ அக்கறை. என்னமோப்பா, உன் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறனால சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், என்ன நீ ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணுற. அவள் எப்படி போனா நம்மளுக்கு என்ன? அவள் சாப்பிட்றா இல்லைன்னா சாப்பிடாம போகிறா, நம்மளுக்கு என்ன? நம்ம வயிற்ற நிறைப்போம்ப்பா. ஜெய், இது நல்லா இருக்கா? நீ மட்டும் சாப்பிட்லாமா? சுசியும் இன்னைக்கு பூரா சாப்பிடவே இல்லை. அவளுக்கும் கொஞ்சம் கொடுத்து நீனும் கொஞ்சம் கொடுத்து சாப்பிட்லாம்ல? ஆமாம், இல்லை பசியோடு இருப்பாள். நான் கொஞ்சம் சாப்பிட்றதுலையும் அவள் கொஞ்சம் சாப்பிட்றதுலையும் ஒரு குறைச்சலும் இல்லை. அவளுக்கும் கிடைக்கும் எனக்கும் கிடைக்கும். எனக்கு இது பெஸ்ட் ஐடியாவாக தோணுது. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல எவ்வளோ சந்தோஷம் இருக்குது. ஓ, இப்படி தான் நம்ம குட் ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிக்கணுமா? சுசி, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம். வெரி குட், ரைட் சாய்ஸ். சாப்பிடு, நல்லா நன்றி. வெல்கம், நல்லா சாப்பிடு. எப்படி இருக்குது? டேஸ்டாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். வெல்கம். ஷேர் பண்ணி சாப்பிடல, எவ்வளோ சந்தோஷம்ப்பா.